கொஞ்சம் கவனிங்க. ஒரு பிரச்சனையில நம்ம ஒரு 10 நாட்கள் இருந்தோம்னு வைங்க. ஒரு பிரச்சனையில நம்ம 10 நாட்கள் இருந்தோம்னா என்ன ஆகும்? என்ன ஆனா நமக்கு என்ன பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, ஓகே, அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையில நம்ம 10 நாள் இருந்துட்டோம்னா 8 காரியங்கள் நடக்கும். எத்தனை காரியங்கள் நடக்கும்? 8 காரியங்கள் நடக்கும். அந்த 8 காரியங்களையும் ஒரு முகவுரையாக சொல்லிட்டு, எப்படி சொல்லிட்டு? முகவுரை முன்னுரையா சொல்லிட்டு செய்திக்க உள்ள போக போறேன், எழுதிடணும். என்ன செய்யணும்? எழுதிடணும். செத்து போனேன். என்ன ஆனா? செத்து போனேன். செத்துப்போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. பைபிள்ல செத்து போய் கொஞ்ச நேரத்துல உயிர் வந்தவர்கள் உண்டு. செத்து போய் கொஞ்ச நேரத்துல உயிர் வந்தவர்கள் உண்டு. அவனுக்காக வீட்டுல படுக்க வச்சிருக்கும்போ உயிர் வந்தவர்கள் உண்டு. குளிப்பாட்டின பிறகு உயிர் வந்தவர்கள் உண்டு. அடக்கம் பண்ண வீட்டுல படுக்க வச்சிருக்கும் போதும் அந்த 12 வயதான சின்ன பிள்ளைக்கு உயிர் வந்தது. பேசுங்க, உயிர் வந்தது. ஆமெனா? குளிப்பாட்டின பிறகாக்கு தொற்கால் என்கிற அந்த பெண்மணிக்கு உயிர் வந்தது. அடக்கம் பண்ண கொண்டு போற வழியிலாக்கும் நாயின் ஒரு விதவையினுடைய மகனுக்கு உயிர் வந்தது. அப்போ அடக்கம் பண்ணும்படி வீட்டுல வச்சிருக்கும் உயிர் வந்தது. அடக்கம் பண்ணும்படி குளிப்பாட்டின பிறகு உயிர் வந்தது. குளிப்பாட்டிட்டு அடக்கம் பண்ண கொண்டு போற வழியில உயிர் வந்தது. ஆனா 4 நாளான பிறகு யாருக்கும் உயிர் வரவில்லை. யாருக்குமே உயிர் வரவில்லை. இப்ப பாருங்க, என்னோட வேதனைக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு ஆளை தேடுறேன் வைங்க. என்னோட வேதனைக்கு, உங்க வேதனைக்கு பைபிள்ல இருந்து தேடினா யாரு கிடைக்கும்? ரூத்து கிடைக்கும். என் மகளை பேசுங்க. ரூத்து கிடைக்கும். அப்புறம் உங்களையும் சேர்ந்துதான் சொல்லுங்க, நீங்களும் பேசணும். ஆமெனா? ஆமெனா? ஆமென். ரொம்ப பம்புது. ஆமெனா? இந்த பக்கம் ஆமெனா? எல்லாரும் சேர்ந்து ஆமெனா? அப்படி உற்சாகமா இருக்கணும். நிறைய பேசுவேன். ஆவியானவர் தந்ததெல்லாம் பேசிட்டு தான் போவேன். அதுல எல்லாம் கம்மியா எல்லாம் வைக்க முடியாது. ஆமெனா? இப்போ என் பிரச்சனைக்கு தக்க ஒரு ஆளை தேடுவேன். நீங்க தேடி ரூத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. சிலர் தேடி நகோமிய கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அக்கா மாதிரி தேடி கண்டுபிடிக்க ரூத்து நகோமியும் உண்டு. ஐயா மாதிரி தேடி கண்டுபிடிக்க ஏகப்பட்ட ஆட்கள் உண்டு. யோபுவ போல, எலியாவை போல. இப்போ இந்த 4 நாளா கல்லறைக்குள்ள இருக்கிறான் இல்லையா, இவனுக்கு 5 நாள் கல்லறையில் இருந்த யாரையாவது தேடி கண்டுபிடிச்சு உதாரணமா எடுத்து வச்சுட்டு ஆறுதல் பட முடியுமா? ஆளை எடுத்து வச்சுட்டு பரவாயில்லை, அவனை விட கர்த்தர் என்ன நல்லா நடத்துறாருன்னு நினைச்சு என்ன பண்றோம்? ஆறுதல் படுறோம். அதுக்கு நம்ம யோபுவை வச்சிருக்கிறோம், எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் தான். ரூத்தை வச்சிருக்கிறோம், அண்ணாவை வச்சிருக்கிறோம். நான் என்ன யோசிக்கிறேன், இவன் அளவு வேதனைப்பட்டவர்கள் 4 நாள் கல்லறைக்குள்ள இருந்தவர்கள் வேற இல்ல. இல்ல பரவாயில்ல, வேற வந்து 5 நாள் இருந்திருக்கான், அவனை நினைச்சு நான் ஆறுதல் பண்றேன்னு சொல்ல ஒரு ஆளும் 5 நாள் இருக்கல. சரி பரவாயில்ல, 4 நாள் இன்னொருத்த இருந்திருக்கிறான், அவனை நினைச்சு நான் ஆறுதல் பண்றான்னு நினைச்சா 4 நாள் இருந்தவனும் இல்ல. வேதாகம வரலாற்றுல, வேதாகம வரலாற்றுல 4 நாட்கள் கல்லறைக்குள்ள இருந்தது இவனை போல யாரும் இல்லை.
3 நாள் யோனா மீனின் வயிற்றுல இருந்ததை வச்சு இவன் ஆறுதல் பட முடியாது. ஏன் ஆறுதல் பட முடியாது? யோனாவுக்கு உயிர் இருக்கு. இருந்தது எத்தனை நாள்? 3 நாள். அப்ப அதை வச்சு இவன் ஆறுதல் பட முடியாது. அதனால கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன். நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனை என்ன ஆகும்? முதல் நாள் எதிர்பார்த்திருப்பாங்க, இயேசு வருவார், உயிரோட எழுப்புவார். 2ஆம் நாள் கொஞ்சம் கம்மியா எதிர்பார்த்திருப்பாங்க, இயேசு வருவார், உயிரோட எழுப்புவார். நாட்கள் செல்ல செல்ல என்ன நிகழ்கிறது? 8 காரியங்களை சொல்லுவேன். 1, எதிரியின் பிடி. பேசி அவர் உதவி பண்ணுங்க, நான் பாவம் இல்லையா? அன்னையாவது பேச மாட்டேன். கூட்டம் முடிஞ்ச விஷயம் உனக்கு ஒரு ஆள் கையில் பண்ண பாரு. அப்ப ஒண்ணு என்ன, என் பிரச்சனை 1 நாள் 2 நாள் 3 நாள் தாண்டி போச்சுன்னா எதிரியோட பிடி இறுகுது. முதல் நாள் நான் நினைப்பேன் நான் கண்டிப்பா வெளியே வருவேன். 2ஆவது நாள் நினைப்பேன் கர்த்தர் என்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வருவார். 3ஆவது நாளாகும் என்ன ஆகுது? எதிரியின் பிடி இறுகுகிறது. எதிரியின் பிடி இறுகுகிறது. அதாக்கும் பேதுருவுக்குள்ள சாத்தான் புகுந்தான் இல்லையா, 1 செகண்ட் கூட அவனை உள்ள உட்கார விடல. 1 செகண்ட் கூட உள்ள உட்கார விடல. உடனே என்ன சொன்னார்னு பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம்.